பகுத்தறிவிற்கு ஒவ்வாத ஒரு போராட்டத்தை அண்ணாமலை முன்னெடுத்துள்ளார். இது கேலி கூத்தாக உள்ளது எனவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னை தானே சவுக்கால் அடித்துக் கொண்டது குறித்து பேசிய அவர், பதவிக்கு ஆபத்து, சாட்டை அடித்து நேர்த்திக்கடன் செய்தால் நல்லது என்று ஜோதிடர் யாரோ கூறியிருக்கிறார்கள் என்றும், புதிய பதவி கிடைக்கும் என்றும் ஜோதிடர் சொன்னதால் அண்ணாமலை சாட்டையில் அடித்துக் கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடந்தபோது அண்ணாமலை எங்கே சென்றார் என்று, என்ன செய்து கொண்டிருந்தார் என்றும் கேள்வி எழுப்பிய RS பாரதி, பொள்ளாச்சி கொடுமை நடந்தபோது போராட்டத்தை மக்கள் நடத்தினார்களா என்றும், அப்போது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். பாஜகவினரே அண்ணாமலையின் இந்த போராட்டத்தை ஏற்க மாட்டார்கள் என்பதாகவும் தெரிவித்துள்ளார். அரசியலுக்காக கேலி கூத்தான போராட்டத்தை அண்ணாமலை முன்னெடுத்துள்ளார் என்றும், அண்ணாமலை செய்யும் வேடிக்கைகளில் இதுவும் ஒன்று எனவும் RS பாரதி தெரிவித்துள்ளார். அண்ணாமலை ஒரு வினோதமான ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். சாட்டை அடிச்சது. நான் கேட்குறேன், அண்ணாமலைக்கு பொள்ளாச்சியில் போராட்டம் இந்த பாலியல் சம்பவம்லாம் நடக்கும்போது சவுக்கே கிடையாதா? யாரை கண்டுபிடிக்கல? அப்போ இன்னும் லண்டனில் போய் அங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து சவுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இல்லை, இப்போது புதுசாக சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறாரு. அதெல்லாம் இல்லை. உண்மை என்னென்னா, இப்போ அவருக்கு எந்த பதவியும் கிடையாது. பிஜேபி தலைவராகவும் இல்லை, எந்த பதவியும் இல்லை. அதனால் யாரோ ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கான் போல், இந்த மாதிரி நீங்கள் சவுக்கடி அடிச்சுக்கிட்டு 40 அடியோ 50 அடியோ அடிச்சுக்கிட்டு ஒரு நேர்த்தி கடன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவி வரும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இதை ஒரு சாக்கா வச்சு சொல்லிட்டு